கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் தர அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு ஒரு எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி உதவிக்காரனாக இருந்தார். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் என்று சொல்லலாம். அவருக்கு பின்னால் அவர் தான் அந்த ஊழியத்துக்கு வரக்கூடியவராக இருந்தார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் அவருக்கு ஒரு மன விருப்பம் இருந்தது. எலிசாவுக்கு எலியாவை எங்கே போனாலும் அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தார். அவர் போகிற இடத்துலலாம் போயிட்டு, நான் வருவேன், உமக்கு பின்னால் வருவேன், நீர் எங்கே போங்களீங்களோ அந்த இடத்துல வந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல எலியாவை பார்த்து எலிசா கேட்குறாரு எலியாவை பார்த்து, ஐயா, நீங்கள் எனக்கு உங்களுடைய ரெட்டிப்பான அந்த அபிஷேகத்தை தர வேண்டும், அனாயிண்டிங், டபுள் போர்ஷன் ஆஃப் த அனாயிண்டிங் எனக்கு வேணும் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் எலிசாவை பார்த்து சொன்னாங்க, அரிதான காரியத்தை நீ கேட்டுட்ட, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாய் என்று சொன்னால் உனக்கு அது கிடைக்கும் என்று. அப்போ விடாப்பிடியாக பெர்சிவரன்ஸ் என்று சொல்வார்கள். எலியா எங்கெல்லாம் போறாரோ அவர் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று தெரியாது, ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அவருக்கு பின்னாலேயே சென்று கொண்டிருந்தார். ஒரு நல்ல ஆர்டன்ட் ஒரு டிசைபிளாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகின்ற வேளையில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருக்கு உதவி செய்து எல்லா காரியத்தையும் செய்தார். அந்த நேரத்தில் அவர் கேட்டதான காரியம்தான், உம்முடைய அபிஷேகத்தில் அற்புதங்கள் செய்கிற காரியங்கள் எனக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்று. அதை கிடைத்ததா என்று பார்த்தால் உண்மையாகவே அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வரும் பொழுது சுழல் காற்றிலே தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அந்த சால்வை மேலிருந்து கீழே எலிசாவின் மீது வந்து விழுந்தது. அது விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டிப்பான அபிஷேகம் இருந்ததுனாலே எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை, மேன்மையான அற்புதங்களை எலிசா செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே, எலிசா எலியாவிடத்தை கேட்டது போல உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் எங்களுக்கு இரட்டிப்பா தர வேண்டும் என்று கேளுங்க. நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல, நம்முடைய எல்லா தற்பெருமைக்காக மட்டும் அல்ல, எந்த காரியத்துக்கும் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அந்த அபிஷேகம் தேவை என்று கேட்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் நமக்கு அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து கேட்போமா, நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கூட ஆண்டவரே, எலிசா கேட்டது போல இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. இந்த அபிஷேகம் இருந்தால் போதும் ஐயா. இந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து முடித்து விடுவோம் ஐயா. அந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை தாருங்க, இன்றே தாருங்க, இப்போதே தாருங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.